மகாநதி சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம காவேரி கிட்ட வந்து நிவினும் குமரனும் கேட்குறாங்க. நிவின் கேட்குறாரு, எதனால காவேரி நீ விஜயை வேண்டான்னு சொன்ன? விஜய் கூட போகணும் அப்படின்னு சொல்லி தானே நீ இவ்வளோ தூரம் எஃபெக்ட் போட்டு விஜயை வெளியே கொண்டு வந்த. அப்புறம் எதுக்கு இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் உங்கள் அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எதுக்காக இப்படி நீ விஜயை வேண்டாம், அதுவும் செத்துருவேன்லாம் சொல்லி மிரட்டுற அப்படிங்குமே. விஜய் அந்த நிமிஷத்தில் என்ன பாடுபட்டிருப்பார்னு உனக்கு தெரியுமா? அப்படியே நொந்து மனுஷன் நூலாக போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வந்து என்னாலையும் நம்ம குடும்பத்தினாலையும் தான் விஜய்க்கு வந்து பிரச்சனை நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் நான் வந்து விஜயை விட்டு விலகணும்னு நினச்சேன். நான் எல்லாம் செய்கிறது பூராமே விஜய்க்காக தான், விஜய் நல்லா இருக்கணுங்கிறதுக்கோசரம் தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீ அவர்கிட்ட டைரெக்டாக சொல்லியிருக்கலாம்ல காவேரி, எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, எப்படி பேசுன அப்படின்னு சொன்னதுக்கு, நீ இந்த என் லைஃப்பில் யாருமே தலையிட வேண்டாம், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து குமரனு வந்து சொல்கிறாங்க, இல்லை காவேரி வந்து விஜய் கூட சேர்ந்து வாழணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் விஜய் வந்து கூட்டிகிட்டு போனால் காவேரி போகலான்னு தான் நினச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் அது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விஜயோட சித்தி வந்து விஜய் கூட அனுப்பி வைக்காதீங்க, விஜயை விட்டு வந்து நீங்கள் காவேரியை வந்து இப்படியே வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதனால தான் வந்து இப்போ காவேரி வந்து இப்போ இது பண்ண மாட்டேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லவுமே, இதை விஜய்கிட்ட எப்படியாவது நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லவுமே, தயவு செஞ்சு இதை வந்து நீங்கள் விஜய்கிட்ட யாருமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து அப்போ வந்து விஜயோட குடும்பத்திலேருந்து நம்மளை காவேரிக்கு வந்து மிரட்டல் விட்டனால தான் வந்து போகமாட்டேன்னு சொல்லுதா அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து என்னடான்னா, விஜயோட பாட்டி தாத்தா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. விஜய் வந்து டென்ஷனாக இருக்கிறத நினச்சி. அந்த நேரம் பார்த்து நான் அவங்களோட ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, என்னங்க எதனால இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படிங்குமே. விஜயை நினச்சதா, விஜய் ஏதோ டென்ஷனாக இருக்கான் அதனால தான் கவலையாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, நான் அதுக்கு தான் சொன்னேன், காவேரினால விஜயோட வாழ்க்கையில் என்றைக்குமே சந்தோஷமே நிலைக்காது, சந்தோஷங்கிறதுக்கே விஜய்க்கு வந்து கிடைக்காது காவேரி மறுபடியும் வந்தால். அதனால தான் நான் தலையாக அடித்தேன், காவேரி வந்து விஜய்க்கு வேண்டான்னு சொல்லி. ஆனால் யாராவது கேட்டிங்களா? இன்னாவது விஜய்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைங்க, காவேரி வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்க. ஏதோ நம்ம இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம இருக்க போகிறோம், ஏதோ கண்ணை மூடுறதுக்குள்ளே கொஞ்சமாவது நல்லபடியாக நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு தானே நானும் ஆசைப்பட்றேன். ஏதாவது நம்ம திடீர்னு நம்ம ரெண்டு பேர்த்துக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா விஜய் அனாதையாக நிற்பான்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, விஜய் அங்கேருந்து வந்து, ஏன் பாட்டி இப்படி பேசுகிறீங்க, காவேரி தான் என்னை ரொம்ப அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு நோகடிக்கிறானா, நீங்களும் ரொம்ப நோகடிக்காதீங்க அப்படிங்குமே. நாங்கள் என்னப்பா நோகடிக்கிறோம், நாங்கள் உன் நல்லதுக்கு தானே சொல்கிறோம், விஜய் காவேரினால தானே உனக்கு இவ்வளோ பிரச்சனையும், அந்த பசுபதி யார், எதுக்காக பசுபதி உன்னை இவ்வளோ தூரம் செய்யணும், நீ ஜெயிலில் எப்படி இருந்த பார்த்தியா, அந்த இதெல்லாம் பார்க்க எங்களுக்கு எவ்வளோ மனசு நொந்துச்சு தெரியுமா. ஒரு நாளாவது இந்த கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து ஒரு நாளாவது நீ நிம்மதியாக தூங்கியிருக்கியா, தூங்கி எத்தனை நாள் ஆச்சு. ஒரு தடவை பூரா போய் எங்கேயோ மறைஞ்சிருந்து நீ வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்த, இப்போ ஜெயிலில் போய் இருந்த. இவ்வளோ தூரம் பிரச்சனை வர்றது பூரா யாருனால, அந்த காவேரினால தானே. இன்னும் மறுபடியும் காவேரி கூட நீ சேர்ந்தேன்னா விஜய்க்கு வந்து பசுபதிக்கு வந்து உன் மேலே தான் கோபம் அதிகமாகி மறுபடியும் உன்னை பழி வாங்கணும்னு நீ மறுபடியும் ஏதாவது ஒன்று செஞ்சால் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் பாட்டி அப்படிங்குமே. உங்கள் அம்மா வந்து உங்கள் அம்மா சாகும்போது என்னையும் உங்கள் தாத்தாவையும் நம்பி தான் உங்கள் அம்மா விட்டுட்டு போனாலே தவிர காவேரியை நம்பி விட்டுட்டு போலப்பா. நாங்கள் அதனால தான் நாங்கள் பாடாப்படுறோம், உன்னை எப்படியாவது நாங்கள் சாகிறதுக்குள்ளே நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு அப்படின்னா. ஐயோ பாட்டி அப்படிலாம் பேசவே வந்தீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே ராதா வந்து, எப்பா விஜய் இது பசுபதி நாளைக்கு ஜாமீன் கிடைக்க போகுதாம்ப்பா பசுபதிக்கு அப்படின்னு சொல்லுவோமேனு. உடனே அதுக்கும் அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்க, பார்த்தியா நீ எத்தனை நாள் ஜெயிலில் இருந்த, அவன் போய் 2 நாள் கூட முழுசாக ஆகலை, அதுக்கவங்குள்ள அவன் வெளியே வந்துட்டான் பார்த்தியா, இன்னும் மறுபடியும் வந்தால் உனக்கு தான் குடைச்சல் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து பசுபதி வந்து வெளியே வரவுமே ராகினி வந்து, பார்த்தீங்களாப்பா உங்களை தூக்கி உள்ளே வச்சுட்டாவா, அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக காவேரியின் வீட்டுக்கு போகிறாங்க. காவேரி வீட்டுக்கு போனோன்னா குமரன் சாரதா எல்லாம் உட்கார்ந்துருந்ததை பார்த்துட்டு, என்னடா தூக்கி உள்ளே வச்சமே 2 நாள் கூட முழுசாக ஆகலையே, அதுக்கவங்களாம் நம்ம வெளியே வந்துட்டாரேன்னு சொல்லி எல்லாம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி ராகினி கேட்குறாங்க. உடனே பசுபதியை அழிக்கணும்னா இந்த மாதிரி கீரையெல்லாம் சாப்பிட்டு இது பண்ண முடியாது, நல்லா கறி குழம்பா அடித்து போட்டு நல்லா உடம்ப தேத்தி வை, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன குமரா வேலைக்கே போகிறதில்ல போல இருக்குது, கடைக்கெல்லாம் போகாமல் இப்படியே இருக்கிற, கடையெல்லாம் புதுசாக இது பண்ணி விட்ட போல இருக்குது அப்படின்னு சொல்லி வம்பிழுத்துட்ருக்காங்க.
அந்த நேரம் பார்த்து காவேரி வர்றாங்க. இனி இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுதுங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.